கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை துடிக்க ரொம்ப ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 150 ml ஆஃப் செமன் ட்ரேசஸ். அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த பர்டிகுலர் ஃபேமிலி பற்றி, இந்த பர்டிகுலர் செந்திங்க நயன் அண்ட் டயலோ டிசைன்ஸோட அன்கோ பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அதை விட அந்த ப்ரூட்டல் ரேப் இஷ்யூ விட இங்கே வந்து இவங்க வேறு மாதிரி ஒரு வைப் வந்து குடும்பமாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்கள் இந்த வீடியோ பர்டிகுலராக பார்க்குற எல்லாருக்குமே இந்த கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே தெரியும். என்ன நடந்துட்டுருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த நபர்களோட ஃபேஸோ, அவங்களோட ப்ரொஃபைலோ, அவங்களோட பேஜோ உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இப்போ நான் இங்கே பேச வந்ததுக்கான ரீசன் வந்து ஒரு சின்ன பேக்கப் ஸ்டோரி வந்து இருக்குது. முக்கியமாக சொல்ல வேண்டிய சில ட்ரூத், சில உண்மைகளும் இந்த வீடியோவில் இருக்குது. சிலருக்கு நான் வார்னிங் கொடுக்கணும், சிலருக்கு வந்து என்னோடய ஹானஸ்ட் அட்வைஸை வந்து கொடுக்கணும், சிலரை வந்து நல்லா மானம் கெட சில கொஸ்டின்ஸை வந்து கேட்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தயாலு டிசைன்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. பட் டெய்லர் அக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இது அவங்களோட ஸ்ட்ராங் ப்ரொஃபைல். என்ன நம்ம இப்போ நானே இந்த வீடியோவில் என்ன பேசினாலும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் அக்கா இந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் பேசினா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்களாம்மா, டெய்லர் அக்கா பற்றி பேசினா அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? ஏன்னா செந்திங்க நயன் கிரிஜாவோட ஹஸ்பண்ட் வந்து கவுன்சிலரா, தமிழ்நாடு போலீஸ் என்ன அவங்க வீட்டு வாட்ச்மேனா, இல்லை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் என்ன அவங்க வீட்டு மெய்டா இல்லை சர்வெண்ட்டா? சொல்லுங்கள். தே ஆர் ஸோ எத்திக்கல். போலீஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ கவர்மெண்ட்டோ இவங்களோட வேலையாட்கள் கிடையாது. பிரியாணி மேன் வந்து ஒரு லைவ் போஸ்ட் பண்ணும்போது அதில் சூசைடல் சில விஷயங்கள் தேவையில்லாமல் ஏதோ ட்ரை பண்ணி அது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால அண்டர் லா யூடியூப்லேயே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை அவர் மீறினால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேபி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், அது தெரில. அது கொஞ்சம் நாளில் வெளியே வரும், அதை நம்ம அப்போ பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த பொண்ணு வந்து ஃபிட் செக் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்காங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அதை பற்றி அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தயாலு பற்றி பேச வேண்டியது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பர்டிகுலர் வீடியோவில். அதை விட அவங்க அம்மன் தாயை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபைன், சரி. நான் வந்து டைரெக்டாக கான்டென்ட்குள்ளே போகிறேன். சித் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இந்த அவங்க ரொம்ப ஃப்ரெஷர். பட் வந்து மெயின் கான்டென்ட்டாக, ஃபர்ஸ்ட் கான்டென்ட்டாக இவங்க பண்ணிகிட்ருக்க இந்த பித்தலாட்டங்களை தான் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஆல்மோஸ்ட் 1 hour ப்ளஸ் கான்டென்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி நிறைய பேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னோட சல்யூட். சும்மா பொதுவாக பேசாமல் நிறைய விஷயங்களை கவனித்து எவிடென்ட்ஃபுல்லாக வித் பேப்பர்ஸ் வித் ஃபுட்டேஜஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்யூட் ஃபார் தட். அப்படி தான் எத்திக்கலாக பண்ணணும், அதை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சில அட்வைஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சாதாரண ஃபேமிலியை பற்றி பேசலை, இவங்க சாதாரண ஆட்களே கிடையாது. இப்போ நான் சித் ஃப்ரீக்வன்சிட்டே டேரெக்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுறீங்க, எதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சமாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் வீடியோ, அதாவது இப்படி தலையை கட்டு, நேர்வகடு தான் எடுக்கணும், தொப்பில் அதாவது பெல்லி பட்டன் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, அப்படியே ஆனால் குழந்தை பிறக்காது, பூ வைக்காமல் போனால் நீ வந்து சுமங்கலி பெண்ணே கிடையாது, உன்னோட குடும்பத்துக்கு நீ கெட்ட பேரை விளைவிக்கிற, சிங்கிள் பிளேட் விடக்கூடாது, காலோட கட்டவரல் மட்டும்தான் தெரியணும், இந்த மாதிரி பல நான்சென்ஸை வந்து பப்ளிக்குள்ளே திணிச்சு அதனால் எத்தனை பிரச்சனை வந்திருக்கும் தெரியுமா மிஸ்ஸஸ் கிரிஜா? சொல்லுங்கள், எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும் தெரியுங்களா எத்தனை ஃபேமிலியில்? ஓகே, இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹிப்போக்ரஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் கான்டென்ட்டுக்கு வந்து ஒரு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி லைக் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் பண்ணிங்க. இது எல்லாத்தோட நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுங்களா? சம்பந்தமே இல்லாமல் ஒரு ப்ளூப்பர்ஸ் வீடியோ வந்து போடுவாங்க. அதாவது என்னோட ஒரு சின்ன ஒரு ரீகேப் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், சரிங்களா? வாராகி அம்மனோட டிவோட்டீஸ் எல்லாருமே வாராகி அம்மனை வச்சு வழிபடுற லேடிஸோட கேரக்டரே சரி இருக்காதுன்னு அந்த அம்மா வந்து பேசி என்கிட்ட வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லி அந்த வீடியோஸ் எல்லாம் ப்ரைவேட்டில் போட்டாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாராகி அம்மனை பற்றின அவங்களுக்கு வேலையே இதுதான். இதை மட்டும் பண்ணிவிட்டு 3 பேரும் உள்ள கதவை சத்தி உட்காந்துக்குவாங்க. அவங்க டேடி கவுன்சிலர் சார் வெளியே காவலுக்கு நின்றுக்குவார். இதை தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுப்பாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் பாட்டி வடை சுட்ட கதை, அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேனத்தனமாக சில வீடியோஸை போட்டு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. அதாவது சிந்திங்க நைன் லேடி வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க, சாமியை பற்றி பேசுனாங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோ வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது காசு. அவங்க இப்போ வரைக்குமே அவங்க டோட்டல் குடும்பமே அது மட்டும்தான் வச்சுக்கோங்களேன், காசு. அதை பற்றி ட்ரெண்ட் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் வீடியோஸ். அதுக்கப்புறம் பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சிந்திங்க நைன் லேடி திட்டுறோம்ல, அவங்கள வந்து பேசுகிறோம் இல்லையா? அவங்க ஏன் ட்ரெண்ட் ஆனாங்க, அவங்க ஏன் அந்த சிந்திங்க நைன் ஏன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு பொம்பளையை இன்னொரு பொம்பளை திட்டுனா ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைக்கு வந்து கொடுக்குற ஹிப்போக்ரஸி வந்து இன்னொரு பொம்பளைக்கு பிடிக்குது. மாமியாருக்கு வந்து மருமகளுக்கு இந்த வீடியோ கேட்குற மாதிரி வச்சு பார்க்கணுன்னு பிடிக்குது. அம்மாவுக்கு அவங்க பொண்ணு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடும்போதோ அது பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ வேற ஒரு லேடி வந்து இதுதான் ஃபார்மேட், இப்படி இருந்தால் தான் பொண்ணுன்னு சொல்லி பேசும்போது பிடிக்குது. ஒரு நெய்பர் ஆப்போசிட் வீட்டு ஒரு லேடி வந்து நீட்டாக வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டு வண்டி எடுத்து போனால் எரியுது. அந்த மாதிரி லேடிஸ் நிறையா இருக்கனால தான் இந்த வீடியோஸ்லாம் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அதனால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு அவங்கள மட்டும் திட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க அதை தான் பண்ணுவாங்க. இப்போ அதில் வியூஸ் குறைஞ்சிருச்சு. அடுத்து வாராகி அம்மனை எடுத்தாங்க, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. சித் ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, கவுன்சிலர் டிஎம்கேவோட ரூலிங் பார்ட்டி டிஎம்கேவோட கவுன்சிலராக அவங்க இருக்காங்க. அவங்களாவது கொஞ்சமாவது ஏற்றிக்கலாம். இதில் நிறைய யூடியூபர்ஸோட கான்டென்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சித் ஃப்ரீக்வன்சியோட முடிச்சிடறேன். அதில் முக்கியமாக ஒரு ரிப்போர்ட்டர்ஸோட சேனல் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. அவர் வந்து கரெக்டாக கேட்டிருக்காரு, டிஎம்கேங்கிறது பெரியாரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற ஒரு ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டி, அவங்க ரூலிங் பார்ட்டி. அதில் இருக்கிற ஒரு கவுன்சிலரோட வீட்டுக்குள்ளேயே பெரியாரோட எண்ணங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து சமூகத்துக்குள்ளே வருது. அது அவங்க வீட்டுக்குள்ளேயே அதை பின்பற்றலை, அந்த சம்மந்தப்பட்டவங்க சொன்னதை அவங்க வீட்டுக்குள்ளேயே பின்பற்றலை. இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறார்? மீடியாவோட அஃபீஷியல் தமிழ்நாடோட ஒட்டுமொத்த தமிழ்நாடோட மீடியாவோட யூடியூப் சேனல்லே கேட்குறாங்க. இதெல்லாம் அவர் பார்க்காமையா இருப்பார்? பார்த்துட்டு தான் இருப்பார். ஓகே, பேக் டு த பாயிண்ட். அவங்க கிட்டலாம் நீங்கள் எந்த எத்திக்கல் ரியாக்ஷனும் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அப்பாலஜி கூட பண்ணாமல் கிளாரிஃபிகேஷன், அந்த பொண்ணு அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்ததே பெருசு. அந்த பொண்ணு அதாவது ப்ரொஃபஷ்னலி ஓகே, பர்சனல் கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பர்சனல் கேரக்டர் எனக்கே என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்கள் வீடியோக்கு அப்புறம் புரிய வச்சாங்க. ஏன்னா என்னோட போன வீடியோவில் நான் சொன்னேன், அது அந்த பொண்ணு ப்ளவுஸோடையும் இருக்கலாம், இல்லை பிரேசியரோடையும் வந்து வீடியோ போடலாம். அது அந்த பொண்ணோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட், அதை நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் பற்றி அவங்க பேசினதுக்கு நான் ஒரு ஷவுட் அவுட் வீடியோ கொடுத்தப்போ ரொம்ப அசிங்கமாகவும் கீழ்த்தனமாகவும் தேர்ட் ரேட்டாகவும் ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க என்னை பற்றி. அந்த கமெண்ட் வந்து 2 நிமிஷம் கூட இல்லை, எத்தனையோ செகண்ட்ஸில் அவங்களோட சேனலில் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறாங்க. அந்த பெரிய பொண்ணு பேர் என்ன, அமுதம்மாவா தெரில, ஏதோ கோல்டு மெடல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் தானே, நீங்கள் என்ன சாதாரண ஆள்களா?
ஓகே, அப்போது ஒன்று தயாலு ஹேண்டில், அதாவது பேக் ஒர்க்ஸ்லலாம் தயாலு தான் இருக்கா. அப்படி டெக்னிக்கல் ஹெட் ப்ரொப்ரேட்டரோ ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து பெரிய பொண்ணை வச்சுருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பம் தான் மாற்றி மாற்றி எல்லா போஸ்டிங்லையும் ரெவென்யூ ஆல் ஓகே ஃபைன். அப்போது அந்த பொண்ணோட புத்தி சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு தெரியாது, எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான புத்தியாக இருந்திருக்கும். அண்ட் கிரிஜாமா எத்தனை பொண்ணுங்களோட சாபத்தையும் பாவத்தையும் நீங்கள் பேசின அந்த ஹிப்போக்ரஸி மூலயமா ரொம்ப, அதாவது வேற எந்த பாயிண்ட்டையுமே நீங்கள் தொட மாட்டீங்க. உங்கள் கான்டென்ட் எல்லாத்துலேயும் ஒரு பொண்ணோட நடத்தையை தான் தொடுவீங்க. இதை நான் சொல்கிறத செய்யலைன்னா அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லை. இன்னைக்கு உங்கள் பொண்ணுங்களோட நடத்தையை பற்றி உலகமே கேவலமாக பேசுது. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த சிட் ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த பழைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்து ஆட் பண்ணி போட்டப்போ நீங்கள் என்னை பற்றி பேசின சில கிளிப்ஸும் எடுத்திருந்தாங்க அந்த பொண்ணு. அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு ஓடுனீங்க. இப்போ மறுபடியும் எப்படி அதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் கோடீஸ்வரி தான். ஆனால் நான் எப்படி கோடீஸ்வரி ஆனங்கிறதுக்கான பேக் ஒர்க், அந்த பேக் பேப்பர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, ப்ரூஃப் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு தயாலு டிசைன்ஸ் மட்டும் எடுப்போம், அப்ராக்ஸ் வேல்யூ 5 கோடின்னு சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிற ஆன்லைன் கிளாஸில். அது எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க. அந்த 5 கோடி எதை சோர்ஸாக காமிச்சு நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு யோசிங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திருமண வாழ்க்கை, குழந்தை, பேரன், பேத்தி, நடத்தை, மாமியார், மாமனார். உங்கள் பெரிய பொண்ணோட டிபார்ட்மெண்ட் என்னாச்சுன்னு தெரியலை, அவங்களையும் கர்மா விட்டுருக்குமா, இல்லை நீங்கள் செஞ்சதுக்கு, உங்கள் கூட சேர்ந்து செஞ்சதுக்கு அந்த பொண்ணும் கஷ்டப்படுதான்னு தெரியல. சின்ன பொண்ணோட லைஃப்பை யோசிங்க. அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட ஆயுதம், அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ணி பிரபலமாகி, அதாவது ப்ளவுஸை வந்து நேக்கடாக ப்ளவுஸ் போட்டுட்டு லோப்லேயோ இல்லை ஒரு ஜீனோ போட்டுட்டு ஃபிட் செக்னு க்ளோஸாக பூப்ஸ் கிட்ட கேமரா ஃபோக்கஸ் பண்ணி இன் அவுட், அதோட வீடியோகிராஃபர் வேறு நீங்கள், பெத்த தாய், அப்புறம் அக்கா, சம்டைம் அப்பாவும் கொண்டு போய் க்ளோஸாக காமிச்சு எடுக்கிறாரு போல தெரில. அப்படி காமிச்சு நீங்கள் கான்டென்ட் போடுறீங்க. அந்த கான்டென்ட்டில் முடிக்கும் போது என்ன சொல்கிறீங்கன்னா, இவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சிருக்கேன்னா இது எப்படி, இது கற்றுக்கணுன்னா நம்மளோட ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அட்மிஷன் எடுத்து நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்குது. தட் இஸ் யுவர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அகெயின் ஐம் டெல்லிங், தட் இஸ் யுவர் ஓன் பிரில்லியன்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அது ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத உலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி காமிச்சு பண்ணும். சிந்து மேம், சென்னை ரொம்ப டாப்பில் இருக்க ஒரு ஃபேஷன் டிசைனர், அவங்க சொல்கிறாங்க இப்படி தான் காமிச்சு, நாங்களே இதெல்லாம் பண்ண மாட்டோம், எனக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் பண்ணதில்லை, இப்படி வந்து இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணி இப்படி காமிச்சு தான் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறாங்க. நாளைக்கு அவங்களோட லைஃப்பில் அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் இந்த பேர் போகுமா? நீங்கள் எப்படி நீங்கள் வாராகி கண்டென்ட்டை ப்ரைவேட்டில் போட்டு ஓடுனீங்களோ, அதே மாதிரி இந்த ஹிப்போக்ரஸியான கண்டென்ட்ஸை வந்து இப்போதைக்கு டைம் பீங்க்கு ப்ரைவேட்டில் போட்டு ஓடி இருக்கீங்களோ, தயாலோடதையும் போட்டுருவீங்களா அந்த மாதிரி? ஏன்னா அது முடியாதுங்க. இப்போ உங்களோட கண்டென்ட் சிலர் எடுத்து வச்சுருக்காங்க, சிலர் ஏன்னா அது 2 தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் பொண்ணோட கண்டென்ட்டை கோடிக்கணக்கான பசங்க எடுத்து வச்சுருக்காங்க. அது ஏங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் அழிக்கவே முடியாதே, என்ன பண்ண போகிறீங்க? கோடீஸ்வரி ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களும் ஆயிருக்கீங்க. எப்படி ஆயிருக்கீங்க? பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ சித்துமா, வேஸ்ட்மா. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல அவேர்னஸ் வந்து 2 ஆங்கிள்லையும் கொடுத்துட்டீங்க. ஓகே, அடுத்த பிரியாணி மேனோட இஷ்யூக்கு வருவோம். அவர் பாவம், இவங்க ஒவ்வொரு யூடியூபர் சொன்னது வந்து உண்மையாக. சாத் பூத்ரிங்கிறவர் வந்து தயாலு வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி 500 ரூபாய் சம்பாரிச்சு அதுலேருந்து. இது எல்லாமே உண்மைதான், உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். டேலண்ட்டு தான், ஸ்கில்லு தான். பட் பப்ளிக்கை எந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹிப்போக்ரஸியை மறைக்கிறதுக்கு என்ன ஒரு திருட்டு வேலை பண்ணுறாங்க.
அதில் இன்னும் இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, இதையும் ரெவென்யூவாக மாற்றுவாங்க நம்ம சிந்திங்க நயனான்கோ ஃபேமிலி. இதையும் ரெவென்யூவாக தான் மாற்றுவாங்க. காக்கா வடை சுட்ட கதை, பாட்டி வடை சுட்ட கதை எல்லாம் பேசி ஒரு கேப் எடுத்துட்டு மறுபடியும் இதை ரெவென்யூவாக மாற்றி உட்காந்துருவாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவங்க அம்மா வந்து ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க ஸ்ட்ராட்டஜி தான், எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். உண்மையாக சொல்லுங்கள், இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றி நான் பேசின வீடியோஸ் எதுக்குமே அவங்கள சப்போர்ட் பண்ணி யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட சிந்திங்க, நான் என்ன சொல்கிறேன், டெய்லர் அக்காவுக்கு வந்து பண்ணுவாங்க. சாபுத்ரி சார், A2D சார்லாம் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் வைஸ், எத்திக்கல் வைஸ் அவங்களோட நாலேஜை பேசி. நானுமே சொல்கிறேன், தயாலு அப்புறம் அமுதமா பயங்கர புத்திசாலி பொண்ணுங்க தான், இல்லைன்னா இவ்வளோ டர்ன் ஓவர் காட்ட முடியாது. சரி, இங்கே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சலோனி ஸ்ரீவத்சான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் யூடியூபர்ஸில் நான் ஆல்ரெடி சேனலில் கூட பேசியிருக்கேன். அவங்க வந்து பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம், லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்க வீடியோ பார்த்திங்கனாலே. அவங்க இதெல்லாம் ஒரு கோர்ஸாக போட்டு எத்தனையோ க்ரோர்ஸ் வந்து சம்பாதிச்சாங்க அந்த ஒரு டைம் ஸ்பேனில். அந்த கிராஃபை, அவங்களோட ரெவென்யூ அண்ட் அவங்க அது மூலிமா சம்பாதிச்ச கிராஃபை ஒரு வீடியோவே டெடிக்கேட்டடாக போட்டாங்க. டெய்லர் அக்கா தயாலுனால் இதை பண்ண முடியுமா, அதை ப்ரௌடாக காமிச்சிக்க முடியுமா அப்படிங்கிறது டெய்லர் அக்கா அந்த புதல்வியை பெத்தெடுத்த மாண்புமிகு கவுன்சிலர் அவர்களும் மரியாதைக்குரிய கிரிஜா அவர்களும் யோசிச்சுக்கணும். நீங்கள் உரைக்காத மாதிரியே நடிப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தேவைங்கிறது காசு மட்டும்தான். ஸோ அதுவுமே உங்களோட அறிவு தான், காசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஓகே. ஆனால் அதை எத்தனை லேடிஸோட வாழ்க்கையை கெடுத்து அறுத்து நீங்கள் வந்து அந்த பேக்கப் வந்து சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் பொண்ணுங்களோட லைஃப்பை வந்து வேறு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்க. எத்தனையோ ஃபேஷன் டிசைனர்ஸ் உண்மையாக ஸ்கில் இருக்கவங்கனால இந்த 5 crores எனக்கு தெரில, பட் 5 crores டர்ன் ஓவர் வந்து கொடுக்க முடியுமா? உங்கள் பொண்ணுக்கு ஏன் அது கிடச்சிது? உங்கள் பொண்ணு ஒரு ஃப்ரெஷர் தானே, உங்கள் பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டர்ன் ஓவர் கிடச்சிது ஆன்லைனில்? எதனால் கிடச்சிது? அப்படியும் வர காசு, மீன் வித்த காசு நாராது, உங்களுக்கு நாராது, உங்களுக்கு என்றைக்குமே நாராது. ஏன்னா உங்களுக்கு எல்லா காசுமே அப்படி தானே வருது. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னா, அண்ட் லேடிஸ்க்கெலாம் நான் சொல்கிறேன், புடவை போடு, இழுத்து கட்டு, சொருகு, பின்ன குத்து, பூவை வை, கண்ணாடி வலையில் போடு அப்படின்னு அந்த அம்மா சொன்ன எதையுமே அந்த அம்மாவே ஃபாலோ பண்ணல, அவங்க பெத்த பிள்ளைங்களும் ஃபாலோ. அதெல்லாம் சும்மாங்க, அப்படிலாம் பேசினா தானே உங்களுக்கு பிடிக்கும். பாசிட்டிவாகவே பேசி பாசிட்டிவாக. இதுவே அந்த அம்மா வந்து சரிங்களா, டிஃபென்சிவ் மெக்கானிசமாக பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுங்க, கராத்தே கிளாஸ் கொண்டு போய் விடுங்க, சிலம்பம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவங்க வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சும்மா அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்களா? புடவை இழுத்து கட்டி பின்ன குத்தி பூ வச்சிட்டா மட்டும் இப்போ இந்த டாக்டர் என்ன தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு? தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நிறையா இருக்குது, காசு கொடுத்து படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. யூடியூப்பில் பல ப்ராட் மைண்டட் பீப்புள் பல விஷயங்களை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கற்றுக்கோங்க. மதியான நேரம் சீரியல் பார்க்கறதெல்லாம் நிறுத்திட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் பொன் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி பொன் குழந்தைங்களுக்கு ஆம்பளைங்கனால தான் பிரச்சனை, ஆண் குழந்தைங்களுக்கு பொம்பளைங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு பொம்பளை நம்பியோ ஒரு பொன் குழந்தைய விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த டெய்லர் அக்கா, சிந்திங்க நயன், கிரிஜா, இவங்க எல்லாரோட இதுவுமே நெகட்டிவ் புத்தி அதிகமாக இருக்கிற பொம்பளைங்கனாலையும் நெகட்டிவ் புத்தி அதிகமாக இருக்கிற ஆம்பளைங்கனாலையும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதில் சாமியும் எங்கேயும் வரல, கட்டுப்பாடும் வரல, கற்பும் வரல, நெகட்டிவிட்டி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நல்லது சொன்னால் அந்த வீடியோ கிளிக் பண்ணி கூட நீங்களாம் பார்க்க மாட்டீங்க. தப்பு உங்ககிட்ட தான் இருக்கு சித்துமா. ஸோ நீங்கள் ரொம்ப இதை நீங்கள் கண்டினியூ பண்ணாலும்
அதில் நிறைய அவேர்னஸ் வரும். ஆனால் அந்த சைட்லேருந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ்லாம் வராது. இந்த காலத்திற்கு ஏற்புடையதாக என் கருத்துக்கள் இருக்கவில்லை. மன்னிக்கவும் போட்டாங்களான்னு தெரில. அவங்க பக்காவாக கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அவ்வளோதாம்மா பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அந்த வீடியோ வைரலாகி அது மூலிமா பழைய வீடியோஸ் வந்து வைரலாகி அது மூலிமா வந்து ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து போட்டிருக்காங்க வீடியோஸ். அதுவும் எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி 5000க்கு வந்து இந்த ரெக்கார்டட் வீடியோவில் பெருசாக கான்டென்ட் இல்லை. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான பேட்டர்ன் மேக்கிங்காக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. தெரியல. ஈஸியான பேட்டர்ன் மேக்கிங் சிம்பிளாக ஒரு ஸ்கேலையும் ஒரு டிசியும் வச்சுலாம் சொல்லி கொடுப்பாங்க யூடியூப்பில். அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன் அவங்களோட கான்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது யாருனால ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பி யார் மேலே இருக்கு? இருஜாமா அண்ட் சித்துமா, உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கவுன்சிலர் சார் இருக்கார் இல்லையா, உலக்கையை வச்சு ஒரு ஃபேக் வீடியோ பண்ணி அந்த உலக்கையை தட்டி விட்டதே அவர் தான். அதாவது அது வைரலாக ஒரு கிரகணம் அன்னைக்கு காமிச்சு அதெல்லாம் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. நான் போட்டேன்னா அந்த உங்களுக்கு எப்படி பண்ணாங்களோ அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் வெளியே வருது இல்லையா, ஒளிஞ்சிருவாங்க. ஒளிஞ்சிட்டு அப்புறம் அப்படியே சொந்தங்களே அப்படின்னு வருவாங்க. ஐயோ கேர்ஃபுல்லாக இருமா. ஏன்னா அவங்க ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி கிடையாது. என்ன அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள பேசிட்டேங்கிறக்கப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்பாங்க. அண்ட் ஏட்டுடி ஒன்றும் தெரியாத பாப்பாவா? யார் ஒன்றும் தெரியாத பாப்பாவா 5 கோடி சம்பாதிக்கும்? புத்திசாலிங்க. அவங்க கேரக்டர் சரியில்லை, பூமர் ஆண்டி, ஹிப்போக்ரஸி இதெல்லாத்தையும் தாண்டி பெரிய பொண்ணு. அம்புஜமா அமுதம், அந்த பொண்ணு பேரே என் வாயில் வர மாட்டேங்குது. நீ தானம்மா அந்த கமெண்ட்டை பின் பண்ண. நீயா தயாளுவா? அம்புஜம், தயாலு, கிரிஜா புத்திசாலிங்க. கவுன்சிலர் சார் வந்து தியாகி. நம்ம எல்லாம் கோமாளி. நன்றி.